ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேக் பார்ட் வந்து லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து கட்டிங் போட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து நம்ம பேக் பார்ட்டை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. அப்படி கிளாத்தை வச்சுருக்கோம். அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஷோல்டரு, ஆர்ம் ரவுண்டு, அதே மாதிரி நெக்கு, சைடில் வந்து நம்ம செஸ்ட்டு, வெயிஸ்ட்டெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதே அளவு வந்து என்ன பண்ணுங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் எப்படி மார்க் பண்ணுறனோ இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கீழேயும் அதே அளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பேக் பார்ட்டுக்கு வந்து 2 இன்ச் வச்சுருப்போம். அந்த 2 இன்ச்சை மடித்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ அதுக்கடுத்து வந்து ரெடி அளவு, செஸ்ட்டும் வேஸ்ட்டும் வந்து ரெடி அளவு எவ்வளோ இருக்கோ அதை வந்து நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைனை ஃபுல்லாக நீங்கள் என்ன மார்க் பண்ண எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம டாட் வந்து 3 டாட் வந்து எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டாட் பிடிக்கிறது பார்க்குறோம். ஏன்னா பேக்கை வச்சு நம்ம ஃப்ரண்ட்டை வந்து மார்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட் டைமாக வந்து மார்க் பண்ணும்போது கொஞ்சம் டவுட்லாம் வரும். நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் வந்து கிளாத் போட்டு நீங்கள் மார்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே? ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறதே ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்க்குறது வந்து நெக்கு தான். ஸோ நெக்கோட லென்த்து. ஸோ நெக் லென்த் எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஷோல்டர்லேருந்து கீழே ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க. வச்சு நீங்கள் எவ்வளோ அளவு இருக்குன்னு பாருங்கள். எனக்கு வந்து 6 இன்ச் இருக்குது. நீங்கள் 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 6 இன்ச் மார்க் பண்ணுங்கள். இல்லைன்னா 7 இன்ச் கூட வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 6, 5.5 தான் நார்மல். அதோட கீழே வச்சு ரொம்ப வந்து லோ நெக்காக போயிடும். ஓகே? ஸோ நான் வந்து 6 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ 6 இன்ச் வச்சாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அதில் வந்து ஒரு லைன் போட்டு நீங்கள் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் ஒரு வளைவு வந்து போட்டுக்கோங்க. ரவுண்ட் நான் வந்து ரவுண்டு நெக் தான் வைக்கிறேன். மேக்ஸிமம் ஃப்ரண்ட்டில் வந்து ரவுண்ட் நெக் வைக்கலாம், இல்லைன்னா வந்து பா நெக் வைக்கலாம். இந்த யூ ஷேப் மாதிரிலாம் வைக்கிறது வந்து கொஞ்சம் வி ஷேப் மாதிரி வைக்கிறது கொஞ்சம் அதெல்லாம் ரேர் தான். மேக்ஸிமம் ரவுண்ட் நெக் தான் வைப்பாங்க. அடுத்து வந்து ஆம்கோல் ரவுண்டில் வந்து எவ்வளோ இன்ச் எடுக்கணும், 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச் மார்க் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், வளைவு போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பேக் பார்ட்டில் நம்ம வளைவு போட்டாச்சு. அதில் ஃப்ரண்ட்டில் எப்படி வளைவு வருதுன்னா ஒரு 1/2 இன்ச், பேக்கில் வந்து 1 இன்ச் வச்சுக்கணும், ஃப்ரண்ட்டில் வந்து 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ இப்போ நம்ம என்ன மார்க் பண்ணி வளைவு போட்டோம். ஓகே? இப்போ வந்து இவ்வளோ தான் வந்து ஃப்ரண்ட்டில். அதுக்கடுத்து இப்போ டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்த்தலாம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து இந்த முக்கோண ஷேப்பில் இருக்குல்ல அந்த டாட், அதாவது ஷோல்டரில் இருந்து நம்ம கீழே பட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவு வரையும் நம்ம எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடணும். அந்த லென்த்தை தான் நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ அந்த அளவு தான் வந்து ஃப்ரண்ட்டு. அதுக்கப்புறம் தான் பட்டி வந்து மார்க் பண்ணுவோம். பட்டி வந்து அடுக்கடுத்து நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஷோல்டரில் இருந்து நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த ஜாயின் பண்ண இடம் வரைக்கும் எவ்வளோ பாருங்கள். எனக்கு வந்து 13 இன்ச் இருக்குது. ஓகேயா? எனக்கு வந்து சீம் அலவன்ஸோட சேர்ந்து 13 இன்ச் இருக்குது. நான் வந்து 13 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதிலே வந்து 1/2 இன்ச்சு வந்து மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ண போயிடும். கீழே 1/2 இன்ச் வந்து கீழே வந்து ஜாயின் பண்ண, அதாவது பட்டி ஜாயின் பண்ணுறோம் அதில் வந்து ஒரு 1/2 இன்ச் போயிடும். ஓகேயா? ஸோ 13 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். அதில் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பண்ணுறோம். அதுக்கடுத்து மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா, ஷோல்டரில் இருந்து அந்த டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டாட் பிடிச்ச அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ ஷோல்டர்லேருந்து டாட் பிடிச்சிருக்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் வச்சுக்கோங்க. நான் மார்க் பண்ணுறேன் பாருங்க, இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ லென்த் வந்து இருக்குன்னு பாருங்கள். எனக்கு 9.5 இன்ச் இருக்குது. ஸோ அந்த 9.5 இன்ச் நான் என்ன பண்ணுறேன், மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் 9.5 ஆர் 10 இன்ச் தான் வரும். ஓகே? அடுத்து வந்து பஸ்ட்டு பாயிண்ட், அதாவது பஸ்ட்டு டு பஸ்ட்டு பார்ப்பாங்க. நம்ம ப்ளவுஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னா சைடில் தான் பார்க்கணும். ஓகே? சைடில் நம்ம டாட் பிடிச்சிருக்கோம்ல, ஸோ அந்த இடத்துலேருந்து தான் பார்க்கணும். நான் வந்து மார்க் பண்ணுறேன் பாருங்க, அந்த இடத்துல தான் பார்க்கணும். ஸோ இந்த டாட் பிடிச்சிருக்க இடத்துலேருந்து நம்ம வந்து கொக்கி வச்சுருக்கோம்ல அந்த இடம் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குன்னு பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பட் நம்ம வந்து உடம்புல வந்து நம்ம அளவெடுக்கிறோம் அப்படின்னா பஸ்ட்டு பாயிண்ட்டை தான் வச்சு பார்ப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து உடம்புல வந்து அளவெடுக்கிறது அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். எனக்கு வந்து 3.5 இன்ச் இருக்குது. மேக்ஸிமம் 3.5 இன்ச் தான். 3.5 ஆர் 4 இன்ச்சஸ் வந்து வரும். ஓகேயா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், அந்த இடத்துல டாட் பண்ணிட்டோமா. ஸோ இதை வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கணும். மேலேருந்து 9.5 இன்ச்சு, சைட்லேருந்து 3.5 இன்ச்சு. ஸோ வச்சு அந்த இணையிற புள்ளியில் வந்து இணையிற இடத்துல ஒரு புள்ளி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அந்த முக்கோண ஷேப் இருக்குல்ல அது வந்து எவ்வளோ லென்த்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே? அந்த ஃபஸ்ட்டு அந்த முக்கோண ஷேப் வந்து எவ்வளோ லென்த்துன்னு இருக்குது பாருங்கள். எனக்கு வந்து 3 இன்ச் இருக்குது. ஸோ அதே 3 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கோல, டாட் பிடிச்சிருக்கோம்ல அந்த இடத்துலேருந்து 3 இன்ச் மார்க் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து அதோட அகலம் வந்து எனக்கு 1 இன்ச் இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் வந்து பிடிக்க போகிறேன். சரி, 1 இன்ச் இருக்குது.
சில இடத்துல வந்து 3/4 இன்ச்சோடு வச்சுருப்பாங்க. 1 இன்ச் 3/4 இன்ச் அவ்வளோதான் வைப்பாங்க. அதுக்கு மேலே வந்து வைக்க மாட்டாங்க. ஸோ 1 இன்ச்னால அந்த பக்கம் ஒரு இன்ச், இந்த பக்கம் ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கணும். ஸோ ஒரு லைன் போட்டேன். ஸோ லைன் போட்டு இங்கிட்டிருந்து 1 இன்ச்சு, ஸோ இந்த பக்கம் 1 இன்ச் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கிட்டிருந்து 1 இன்ச் வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து என்ன பண்ணோம், டாட் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிடுறோம். ஸோ இப்போ ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ லைன் போட்டாச்சா, போட்டு அந்த நம்ம டாட் குடிச்சிருக்கோம்ல, ஸோ அதை வந்து அப்படியே முக்கோண ஷேப்பில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு டாட். ஓகேயா? ஸோ அடுத்து வந்து நம்ம சைடில் எப்படி நம்ம டாட் பிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து நெக்கில் இருந்து கீழே பட்டி ஜாயின் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க, இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த லென்த்தில் நீங்கள் பார்த்து தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ எனக்கு எவ்வளோ இருக்குது, 4 இன்ச் இருக்குது. ஸோ மேலேருந்து நெக்கிலேருந்து கீழே வரைக்கும் 4 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இப்படி மார்க் பண்ணி நீங்கள் வந்து சேஃப் வந்து வரைஞ்சிக்கிட்டாலும் ஓகே தான். இல்லை கீழேருந்து 1 இன்ச் இல்லை 1.5 இன்ச் வச்சாலும் ஓகே தான். இப்போ 1.5 இன்ச் நான் கீழேருந்து வைக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி கீழேருந்து வச்சாலும் உங்களுக்கு அதே அளவு தான் வரும். சரி, நீங்கள் இந்த மாதிரி இந்த 2 மெத்தடில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து அந்த டாட் பிடிச்சிருக்குள்ள அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. மேலே மார்க் பண்ணி அதுக்கு நேராக நீங்கள் என்னென்னா அடுத்த டாட்டை வந்து பிடிச்சிருங்க. ஸோ நான் கோடு போட்டிருக்கேன் பாருங்கள், இது வந்து 3 இன்ச்சு இல்லைன்னா 2.5 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம அளவு ப்ளவுஸில் எவ்வளோ லென்த் இருக்கோ அதே லென்த்தாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து 1/2 இன்ச் பிடிச்சா போதும். கீழே மெயின் டாட் மட்டும் தான் 3 இன்ச் பிடிப்போம். ஸோ மித்தது 1/2 இன்ச், அங்கிட்டு ஒரு 1/2 இன்ச், இங்கிட்டு ஒரு 1/2 இன்ச் பிடிச்சிக்கிறோம். ஸோ அப்போ வந்து அடுத்த டாட் நம்ம வந்து பிடிச்சாச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு நீங்கள் கிளாத்தில் போடலைன்னா கூட பேப்பர்லையாவது நீங்கள் கட்டிங் போட்டு பாருங்கள். ஓகேயா? ஸோ பேப்பர் கட்டிங்காக போட்டு பாருங்கள். இப்போ அடுத்து வந்து 3வது டாட் எப்படி பிடிக்கணும்னா சைடு ஸ்கேலை வந்து சைடாக வச்சுக்கோங்க. சைடாக வச்சு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா 3வது டாட் பிடிச்சிடலாம். ஆம்கோல். அப்படி இல்லைன்னா நம்ம இதில் இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஆம்கோல் ரவுண்ட் இருக்குல்ல, அதில் ஒரு 0.5 இன்ச் தள்ளி நம்ம மார்க் பண்ணலாம். ஆனால் அது வந்து கொஞ்சம் ரேரு. இது வந்து ஈஸியாக இருக்கும். ஸ்கேலை நேராக வச்சிங்கன்னா உங்களுக்கே அழகாக வந்துடும் லைனு. அந்த இடத்துலேருந்து ஒரு 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? 4 இன்ச் மேக்ஸிமம் 4 இன்ச் லென்த் இருக்கும், இல்லைன்னா 3.5 இன்ச் லென்த் இருக்கும். சரியா? ஸோ 4 இன்ச் லென்த் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதுவும் 1/2 இன்ச் தான் நம்ம பிடிக்கிறோம். ஸோ 3 டாட் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பிடிச்சாச்சு. ஸோ இதான் வந்து 3 டாட்டு. ஸோ இந்த 3 டாட்டு நம்ம கரெக்டாக பிடிச்சா தான் நமக்கு வந்து கஃப் சேஃப் வந்து நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிடிச்சோம்ல அந்த டாட்டு நம்ம கரெக்டாக 1 இன்ச் வச்சு பிடிச்சா தான் கஃப் வந்து அழகாக தெரியும். ஸோ இது 2 வந்து பேலன்ஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த 3 சேஃபும் வந்து முக்கோணமாக இருக்கும் நமக்கு பார்க்கும்போது. ஸோ அப்போ நம்ம கரெக்டாக வந்து நம்ம வந்து டாட் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ இந்த நான் டாட் போட்டிருக்கேன்னா அந்த டாட் வந்து முக்கோண சேஃபில் இருக்கும் பார்த்தா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கும். ஸோ நீங்கள் வந்து பேப்பர் கட்டிங் போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கீழேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணல, அந்த மார்க் பண்ணிக்கோங்க. கீழேருந்து 1.5 இன்ச்சு. அதே மாதிரி நம்ம அந்த பக்கம் அதாவது ஆம்கோல் சைடு வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணால் ஒரு சேஃபாக நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து வரைஞ்சிடும். ஓகே. ஸோ இந்த இடத்துலேருந்து இங்கேயும் அந்த டாட்லேருந்து நம்ம அதையும் வந்து சேஃபாக வரைஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் வரையணும். ஸோ இப்படி வரைஞ்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. ஃப்ரண்ட் பார்ட்டில் ரொம்ப முக்கியமே வந்து 3 டாட் தான். ஓகே. ஸோ அந்த 3 டாட்டையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா மார்க் பண்ணால் அவ்வளோதான். அதுதான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் ரொம்ப முக்கியம். ஸோ கட் பண்ணுறதும் வந்து நம்ம கரெக்டாக அளவு பார்த்து வளைவை வந்து கரெக்டாக கட் பண்ணணும். நான் நெக்கு வந்து கட் பண்ணல, அதை அப்புறம் கட் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணும்போது. இப்போ வந்து ரெடி அளவு என்னவோ அதை வந்து ஒரு சிசர் கட் போட்டுக்கோங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.